தமிழ் போல, இனிக்கும் திகட்டாத கரும்பு போல, பொங்கி வரும் பொங்கலை போல பொங்கட்டும் மகிழ்ச்சி எங்கும். மக்களின் பசி போக்க உணவு கொடுக்கும் உழவுக்கும் உழவர்க்கும் இருவருக்கும் உதவிய மாட்டுக்கும் இயற்கைக்கும் உலக மக்கள் ஒன்று கூடி நன்றி சொல்லும் திருநாளே நம் பொங்கல் திருநாள். தமிழர்களால் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழா பொங்கல் விழாவாகும். சூரிய கடவுளான சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. போகி, சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் பழைய பொருட்களை நீக்கிவிட்டு புதிய பொருட்களை கொண்டாடுகிறார்கள். வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு வர்ணம் பூசப்படுகிறது. 2ஆம் நாள் சூரிய பொங்கல், தை பொங்கல் கொண்டாடப்படுகிறது. புதிய ஆடைகளை அணிந்து வீடுகள் வாழை மற்றும் மா இலைகள், அலங்கார மலர்கள் மற்றும் கோலங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன. பாரம்பரிய பொங்கல் உணவை மண் பானையில் தயாரித்து மஞ்சள் செடி, மலர் மாலைகளை கட்டி அலங்கரிக்கப்பட்டு கரும்பு தண்டுகளுடன் சூரிய ஒளியில் வைக்கப்படுகிறது. மக்கள் பாரம்பரியமாக திறந்த வெளியில் சூரியனிடம் பிரார்த்தனை செய்து பின்னர் உணவு சமைக்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று பாரம்பரிய பாடல்களை பாடி முதலில் சூரியன் மற்றும் விநாயகருக்கும் பொங்கல் உணவு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பின்னர் நண்பர்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. 3வது மாட்டுப் பொங்கல், உழவுக்கு உதவும் கால்நடைகளை கொண்டாடும் நாளாகும். கால்நடைகள் செல்வத்தின் ஆதாரமாக கருதப்படுகின்றன. ஏனெனில் இவை பால் பொருட்கள் மற்றும் உரங்கள், போக்குவரத்து மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுகின்றன. விவசாயத்திற்கு உதவியதற்கு நன்றி சொல்லும் விதமாக தங்களுடைய கால்நடைகளை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூமாலைகள் அணிவித்து பொங்கல், வெல்லம், கரும்பு, வாழை போன்ற இனிப்புகளை கொடுத்து கால்நடைகளுக்கு முன்னால் வணங்குகின்றனர். 4ஆம் நாள் காணும் பொங்கல் திருவிழா. இந்நாளில் குடும்பங்கள் ஒன்று கூடுகின்றன. இளைஞர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் ஆசீர்வாதங்களை பெறவும், பெரியவர்கள் வருகை தரும் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கியும் கொண்டாடுகின்றார்கள். பொங்கல் அன்று பாரம்பரிய சமூக விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, உரி அடித்தல், அதாவது கண்களை மூடிக்கொண்டு தொங்கும் மண்பானையை உடைத்தல், பல்லாங்குழி, கபடி போன்ற போட்டிகளும் குழு நடனம், இசை நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்றனர். இவ்வாறாக தமிழ்நாட்டில் உழவர் திருநாளான பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் வைக்க உகந்த நேரம் திங்கட்கிழமை தை 1 ஜனவரி 15 காலை 5 மணி முதல் 7:30 வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும். ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை பொங்கல் வைக்க உகந்த நேரம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை, 7:31 முதல் 9 மணி வரை, 10:30 முதல் 11:45 வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை பொங்கல் வைத்து வழிபட உகந்த நேரமாகும். காணும் பொங்கல் ஜனவரி 17 புதன்கிழமை காலை 5 மணி முதல் 6 மணி வரை, 9 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 1 முதல் 3 மணிக்குள் பொங்கல் வைத்து வழிபட உகந்த நேரமாகும். மஞ்சள் கொத்தோடு, மாமரத்து இலையோடு, இஞ்சி துண்டோடு, எறும்பூரும் கரும்போடு, வட்ட புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க நன்மை பொங்கட்டும். நல்ல மனம் கொண்ட தமிழர்களின் வாழ்வில் நலம் பல திரளட்டும், நன்மைகளே விளையட்டும். அறிவு பொங்க, இன்பம் பொங்க, புதுமை பொங்க, இனிமை தங்க, செல்வம் பொங்க, வளமை தங்க, அன்பு பெருக, மகிழ்ச்சி தங்க, நோய் நீங்க, முயற்சி பெருக, வெற்றி என்றும் உங்கள் வசமாக, மக்கள் மனம் மகிழ, வளங்கள் பெருகட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.